அண்ணன் இதுக்கு முன்னாடி ஒரு மாநாடு போட்டாரு, பல கோடி பனைமரம்ட்டு. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பீச் ஸ்டேஷன்ல இருந்து போய் அப்படியே மயிலாப்பூர் வரைக்கும் போனீங்கன்னா அங்க ஒரு 1000 மரம் நட்டு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த திருச்சி, கோவை, அந்த விமான நிலையெல்லாம் இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 1000 மரம், அந்த பக்கம் ஒரு 1000 மரம், பல கோடி பனைமரம் சொல்லி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாத்தீங்கன்னா பல கோடி பனைமரத்தை நட்டுட்டாரு. நட்டுட்டு அதுல பணம்பழம் வருது, அதெல்லாம் தமிழக அரசுக்கு வருவாய் வருது. இப்ப அந்த பணி முடிஞ்சிருச்சு. இப்ப 2வது தமிழக அரசுக்கு உதவணும்னு சொல்லி அவர் இப்ப மரத்தை நடணும்னு போடுறாரு. நடட்டா அது செழிப்பான. நான் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், நான் நேரடி சாட்சி. இப்போ இவங்க சொல்றாங்க தமிழக அரசு செய்யலன்ட்டு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தூய்மை அருணைன்னு ஒரு பணி நடக்குது. தமிழக அரசு அங்கீகரிக்கல. ஏன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு திமுக அமைச்சர் செய்யறாருன்னு சொல்லுவீங்க. யுனெஸ்கோ அங்கீகரித்து விருது கொடுத்தது. யுனெஸ்கோ அங்கீகரித்து விருது கொடுத்தது. அந்த அங்கீகரித்ததை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டில் அதிகமாக இந்த இயற்கை வளங்களுக்கு குரல் கொடுத்த விவேக் திருவண்ணாமலையில வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாரு ஒரு அமைச்சருக்கு.